ஹாய் ஹலோ தொண்டர்களே, தொண்டர்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போனோம்னா மைண்ட் கிராஃப்டோடைய லாஸ்ட் எபிசோட். என்னடா அவ்வளோ சீக்கிரத்தில் கேமை முடிச்சிட்டியான்னு சொல்லிட்டு கேட்பீங்க. இன்னொரு சில பேர்னா ஏன்டா இவ்வளோ நாளாக வீடியோ போடலன்னு நிறைய பேர் கேட்பீங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறது தான் இந்த மைண்ட் கிராஃப்ட் லாஸ்ட் எபிசோட். என்னென்னா கொஞ்ச காலமாகவே என் வீட்டில் பயங்கரமான பிரச்சனை. என்ன பிரச்சனைனா இந்த கேம் பிரச்சனை. உங்களுக்கே தெரியும், நானே இந்த யூடியூப் சேனலுக்காக தான் இந்த மைண்ட் கிராஃப்ட் கேமே நான் வந்து ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் என் தம்பி வந்து பார்த்தீங்கன்னா இதான் சாப்பிட்டுன்னு வெறிகுண்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கான். அப்படி வெறிகுண்டு விளையாடுனால என்ன ஆகுதுன்னா, இவன் இந்த ஃப்ரீ ஃபயர் பைத்தியமாக தான் இருக்கான். ஃப்ரீ ஃபயர்லேயே அப்படியே முங்கிக்கிட்டு இருப்பான். அவன் என்ன பண்ணுறான்னா கேம் விளையாடுறான். அதுவும் நைட்டு. இது எல்லாம் யாருக்கும் தெரியாது. நான் வந்து நைட்டு வந்து எப்படியோ ஒரு ஓகே லீடு இருக்கீங்க, நமக்கு லீடு தேவை. கேமே இப்போ டிலீட் ஆக போகுது, வேர்ல்டே டிலீட் ஆக போகுது. நான் இந்த மெட்டீரியல்ஸை கலெக்ட் பண்ணிட்டுருக்கேன். என்னன்னா நான் வந்து நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எழுந்திரிச்சிக்கிறேன். எப்படின்னா நைட் ஒரு 12:30 மணி அந்த மாதிரி இருக்கும், 12 மணி இருக்கும். அப்போ நான் அப்படியே திரும்பி பார்த்தா சார் வந்து வீடியோ கேம் விளையாண்டுக்கிட்டு இருக்காரு. எது அந்த நைட் 12:30 மணிக்கு கேம் விளையாண்டுக்கிட்டு இருக்காரு. பகல் நைட்டு முழுக்க கேம் விளையாண்டு காலையில் நல்லா தூங்குறது. இதனால் ஸ்கூல் வந்து கட் ஆகுது இப்போ ரீசெண்ட் டேஸாக. இதனால அம்மா என்ன சொல்கிறாங்க, இரு நெட்டு போடாமல் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை நாளாக நெட்டு போடாமல் வச்சதுனால தான் இது இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையாக மாறிச்சு. ஸோ இப்போ தெரிஞ்சுக்கிட்டா நெட் இல்லாமல் நான் எப்படி வீடியோ அப்லோட் பண்ணுறது. இப்போ சொல்லியிருக்காங்க கேம்ஸ் எல்லாம் டிலீட் பண்ணி நான் அவனை திருத்தணும்னு சொல்லிட்டேன். அவன் திருந்தவே மாட்டான் அவன். இப்போ என்ன பிரச்சனைனா, நான் இந்த கேம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டிலீட் பண்ண போனேன். ஸோ அதே மாதிரி தான் நெட்டும் இன்னும் கொஞ்ச நாளில் வந்து பார்த்திங்கன்னா காலி ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நெட்டு போட மாட்டாங்க. ஸோ இது உன் ஃபோனு தானே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதான் கிடையாது. இது என் ஃபோனு தான், எங்கள் அம்மாவோடைய ஃபோனு. ஆல்ரெடி ஒரு சேனல் வந்து க்ரியேட் பண்ணி அந்த என்னாச்சுன்னா என்கிட்ட எங்கள் அம்மா கிட்ட 2 ஃபோன் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வீட்டு, இன்னொன்று வந்து இது வந்து ரொம்ப நாளாக இந்த ஃபோன் வந்து ஒரு கபோர்டில் வச்சு பூட்டி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. என்ன ஆச்சுன்னா ஒரு நாள் என் தம்பி வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தன் இருக்கான், இன்னொரு குட்டி கொஞ்சம். அவன் என்ன பண்ணிட்டான்னா ஃபோனை கடித்து அந்த ஃபோனை உடச்சிட்டான். அதோட அந்த ஜிமெயிலும் போச்சு, என் யூடியூப் சேனலும் போச்சு. சோதனைக்கு மேலே சோதனையாக இருக்குது எங்கள் வாழ்க்கை. அதுக்கப்புறம் இந்த மொபைல் ஃபோனில் இன்னொரு புது ஜிமெயில் க்ரியேட் பண்ணி புது சேனலை க்ரியேட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த கிராணி இதெல்லாம் போட்டது. நான் பொதுவாக நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன்னா ஏதாவது ஒரு விதத்தில் ஒன்று அந்த ஜிமெயிலை தொலைச்சிடுறது, இல்லைன்னா அந்த சேனல் போட்டு மூடுறது, இதே தான் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஆனால் இந்த சேனல் தான் ஓரளவுக்கு எனக்கு கொஞ்சம் நாலேஜோடு நான் இதை ரன் பண்ணுறது இதுதான் ஃபஸ்ட் டைம். இன்னும் நிறையா குஷ்டங்க இருக்குது. ரொம்ப குஷ்டமாப்பா, கஷ்டமாப்பா. சரி, ஏதோ ஒன்று. நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா மைண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு நிறையா கோல் தேவைப்படுது. ஸோ எனக்கு கொஞ்சம் நேரத்தில் இந்த வேர்ல்டே டிலீட் ஆக போது, இருந்தாலும் கொஞ்சம் அந்த மைண்ட் கிராஃப்ட்னால மைண்ட் தானே. ஸோ இப்படி ஆசைத்தீர மைண்ட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நிறைய பேர் இந்த மாதிரி மலைங்கள்லாம் விட்டுடுறாங்க. இந்த மாதிரி காபல் ஸ்டோன் நிறையா இருக்கிற மலைங்களை வந்து பார்த்திங்கன்னா விட்டுடுறாங்க. ஆனால் இந்த மாதிரி இடங்கள் தான் இது பார்த்திங்கன்னா நிறையா வந்து பார்த்திங்கன்னா அயன் இருக்குது, ஓப்பனாகவே இருக்குது. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஈஸியாக நான் வந்து மேக்ஸிமம் எனக்கு வந்து இந்த மாதிரி இடத்துல தான் கோல் நிறைய கிடைக்கும். கோல் கிடைக்கும், அயன் கிடைக்கும். ஸோ அதனால் எனக்கு வந்து இஷ்டத்துக்கு நிறைய இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடத்த பார்த்தா நான் அப்படி கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். ஏன்னா அந்த இடத்துல தான் மேக்ஸிமம் நிறையா இருக்கும். அது ஒரு சின்ன பக்னால தான் அப்படி ஆகுது. பட் இருந்தாலும் அந்த பக் நம்மளுக்கு யூஸ் ஆகும். பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நிறைய கோல் இருக்குது. கோல் இல்லை, இது வந்து அயனு. ஸோ அயனு கோல்னு சொல்லிட்டு இந்த மலையில் அப்படியே நிறைய இருக்குது. என்ன பண்ணுறது, இதுக்கு முன்னாடி பார்க்கல. பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. ஸோ மக்களே, அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வேலையை முடிச்சிச்சு. ஸோ நான் அப்படியே லேக் சைடுக்கு போயிட்டுருக்கேன். ஏன்னா கடல் தான் நம்மளால் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய வீட்டுக்கு நான் வந்து போகணும். ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் இந்த வேர்ல்டு வந்து அழிய போகுது. நான் கட்டுனதுலேயே அவன் ஐயோ, இப்போ நான் திரும்ப முதல்ல போகணுமா? நல்லா இருக்கடா, நல்லா இருக்கு. சோதனைக்கு மேலே சோதனையாக இருக்கே. சரி, நான் இப்போ எங்கே சொன்னேன், அந்த எனக்கு அந்த வீடு தான் நான் முதல்ல கட்டின மைண்ட் கிராஃப்ட் வீடு. பொதுவாக நான் மைண்ட் கிராஃப்டில் வீடு கட்டேன். பட் ஆனால் அது ஏதோ ஒரு காரணத்தால் ரொம்ப கேவலமாக இருக்கும். ஆனால் அந்த வீடு எனக்கு உண்மையாக பிடிச்சிருக்கு. இப்போது இன்னொரு பிரச்சனை என்னென்னா என்னுடைய அந்த சவுண்டு. ஸோ என்னோடய சரௌண்டிங் எப்போவுமே ஒரு நாய்ஸ் வந்து இருக்கும். அதுவும் நான் வழக்கமாக சொன்னேன்னா அந்த சைடில் ஒரு பொம்பளையும் புருஷனும் கத்திக்கிட்டு இருப்பானுங்க. பிடிக்காதுன்னா டைவர்ஸ் பண்ணிட்டு போக வேண்டியதானே. அதை விட்டு என்னையை போட்டு சாவடிக்கிறேன் இங்கே 2 பேரும் சேர்ந்து. அது மாதிரி ரீசெண்ட் டேஸாக, அதாவது இங்கே தம்பி இன்னொருத்தன் இருப்பான், 2 பேர் இருப்பானுங்க. அதில் பெரியவன் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்து ரொம்ப வயலண்ட்டாக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான்.
ராமனாக தான் இருப்பான். திடீர்னு எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி வயலண்ட்டாக சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணுறான். ஸோ அதனால் இப்போ சொல்லிக்க, அவனை சிக்கு போகணும்னா நீ அதுக்கு நெட்டு போடாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ என்னென்னா, நெட்டு போடாமல் இருந்தால் ஸ்கூலில் அனுப்புகிற மெசேஜ் எல்லாமே எனக்கு வராது. ஸ்கூலில் நான் போய் திட்டு வாங்கணும், 10 வீட்டில் திட்டு வாங்கணும். எவ்வளோ திட்டு தான் ஒரு மனுஷன் வாங்குறது? ஸோவா. இன்னொரு கொடுமை என்னென்னா, நான் வந்து புதுசாக 2 ஆப்ஸை வந்து டவுன்லோட் பண்ணேன். என்னென்னா இந்த தமிழ்நாடு க்ரியேட் பண்ணுறது. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பின்னி கேட்குது. இப்போ அவன் என்ன பண்ணியிருக்கான், புதுசாக எந்த அப்ளிகேஷன், அதாவது எந்த ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணாலுமே அந்த பின்னு போட்டால் மட்டும்தான் எனக்கு வந்து ஆக்சஸ் கிடைக்கிற மாதிரி அவன் வந்து செட் பண்ணி வச்சுருக்கான். ஏன்டா உன்னால் அதை ரீக்ரியேட் உன்னால் அதை உனக்கு தான் அந்த பின்னு கேட்டு வாங்க வேண்டியதானு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. அந்த அளவுக்குலாம் எனக்கு அறிவு கிடையாது. முக்கியமாக அந்த அளவுக்கு என்கிட்ட நாலேஜும் கிடையாது மொபைல்ஸை பற்றி. ஆனால் அந்த நாய்க்கு தெரிஞ்சிருக்கு. பாருங்க, ஒருத்தனுடைய எப்படி சொல்றது, ஒருத்தன் எப்படியெல்லாம் நாசம் பண்ணலான்னு யோசிக்கிறான். அவன் ஏன் கொஞ்சமாச்சு அவனுடைய வேலையில், அதாவது படிக்கிறது ஃபோக்கஸ் பண்ணுறான்னா முடியல தலைப்பு, முடியல. ஸோ இதுதான் லாஸ்ட் வீடியோ. இதுக்கப்புறம் வேணா இன்டர்நெட் கேஃப் சிமுலேட்டரும் பண்ணலாம். அதுக்கப்புறம் என்னுடைய லாஸ்ட் அந்த கால் ஆஃப் டியூட்டி பிளாக் ஆப்ஸ் அந்த கேமோடைய சீரீஸ் நான் கூட ஸ்டோரி வந்து போட்டிருப்பேன். இப்போ என்னன்னா, என்னுடைய அந்த கண்ட்ரோலை மட்டும் ரெடி பண்ணிட்டேன்னு வைங்களேன், இன்னும் பெரிய பிரச்சனை ஆயிரும். எனக்கும் ஆசை தான் இந்த ப்ளே ஸ்டேஷனில் கேம்ஸ் எல்லாம் ரிவ்யூ பண்ணுறது, கேம் ப்ளே பண்ணுறது எனக்கும் ஆசை தான். ஆனால் அதால் என்ன ஆகுன்னா பிரச்சனை ஆகும். ஏன்னா அவன் ரொம்ப சைக்கோவாக இப்போதைக்கு மார்க்கெட் இருக்காங்க. அதாவது எப்போ பாரு கத்துறது, ஒரு புரியலை எனக்கு. அது சின்ன பசங்கனால அப்படியா, இல்லை அவன் ஒரு மாதிரி சிக் ஆகிட்டானா, இல்லை சைக்கோ ஆகிட்டானா, இல்லை எவனாவது அவனை தூண்டி விடுறானுன்னா சொல்லிட்டு ஒரு இளவும் புரியல. ஆனால் ரொம்ப எப்படி சொல்றது, வயலண்ட்டாக பிஹேவ் பண்ணுறான். கத்தி எடுத்து குத்துனாலும் குத்திடுவாங்க. அதான் பயமாக இருக்கு எனக்கு. சாவு பயத்தை காட்டுறாங்க. ஓகே, நான் அப்படியே என்னோட வீட்டுக்கு போயிட்டு நான் வந்து கண்டினியூ பண்ணேன். ஓகே மக்களே, ஸோ நான் ஒரு வழியாக லேக்கை தாண்டி வந்துட்டேன். எனக்கு உண்மையாக பிடிச்சது இந்த டால்ஃபின்ஸ் தான். ஏன்னா நம்ம போட் வழியாக போகும்போது நம்ம கூடயே வந்துடும். இந்த டால்ஃபின்ஸை டேம் பண்ண முடியாது, அதுதான் இருக்கிறது பிரச்சனை. இல்லைன்னா நான் கண்டிப்பாக டேம் பண்ணியிருப்பேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராவல் பண்ணுவோம், நம்மளை சுற்றியே வந்துட்டு இருக்கோம். அது உண்மையாக அழகாக இருக்கும். மற்ற கேம்ஸோட கம்பேர் பண்ணுவோம், மைண்ட் கிராஃப்டை எது யூனிக்காக மாற்றுது அப்படின்னா, இந்த கேமே ஒரு வித்தியாசமான கேம். ஏன்னா பொதுவாக ஒரு சில கேம்ஸ்லாம் நீ வந்து அதை பண்ணி இதை பண்ணணும்னு சொல்லாமல் நீங்களாவே கற்றுக்கணும். இந்த கேமில் என்ன பண்ணணுங்கிறத நீங்களாவே வந்து பார்த்தீங்கன்னா டிசைட் பண்ணணும். மைனிங்கிறது ஒரு யூஸ்வலான ஒன்று தான். பட் மைனிங் பண்ணுறதையுமே தாண்டி இந்த வேர்ல்டை வந்து ஒரு அன்லிமிட்டட் வேர்ல்டு. இதுக்குள்ளே எல்லாமே இருக்கும். ஆமைங்க இருக்கும், அதுக்கப்புறம் பேண்டாஸ் இருக்கும், இந்த மாதிரி நிறைய வைல்டு அனிமல்ஸ் இருக்கும். அதுங்களோட எல்லாம் இன்ட்ராக்ட் பண்ணும்போது உண்மையாகவே இந்த மைண்ட் கிராஃப்ட் வேர்ல்டு வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்குது. மற்ற கேம்ஸ் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், இல்லைன்னா ரொம்ப ஹாரராக இருக்கும், ரொம்ப வைலன்ஸாக இருக்கும். இது கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மற்ற கேம்ஸோட கம்பேர் பண்ணும்போது இது ஓகே. இந்த இடத்துல கேவ் ஒன்று இருக்குது, நிறைய எழுதுகிறேன். இது வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. என்னதான் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தாலும், பிளாக்காக இருந்தாலும், அந்த ஓல்டு கேம்ஸ்னால் அந்த பழைய கேம்ஸ் எல்லாம் பிளாக்காக தானே இருக்கும். ஸோ அதோடைய அந்த தீம்லேயும் கொஞ்சம் வித்தியாசம், அதாவது கொஞ்சம் கிளாசிக்காகவும் கொஞ்சம் ஃபியூச்சரிஸ்டிக்காகவும் கொஞ்சம் லுக்காகவும் இருக்கும். ஸோ பாருங்கள், இந்த மரம் தான் எனக்கு உண்மையாக பிடிக்கும். இந்த மரத்தோட பேர் தான் தெரியாது, பட் ஆனால் உண்மையாக பிங்க் கலரில் சூப்பராக இருக்கும் இந்த மரம்லாம். ஸோ நான் அப்படியே எடுத்துக்கிறேன். மேபி முடிஞ்சால் என் வீட்டு பக்கத்தில் கொஞ்சம் வளர வச்சுக்கிறேன். ஏன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது உண்மையாக நல்லா இருக்கு. மரமும் இந்த மரத்தோடைய அந்த பூக்களும் இந்த இலைகளும் அப்படியே ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்குது, நல்லா இருக்கு, காமாக. ஓகே மக்களே, ஸோ நான் வந்து வீட்டு பக்கத்துக்கு வந்துட்டேன். பாருங்கள், ஸோ ஆல்ரெடி என்னுடைய ப்ரீவியஸ் அந்த சீரீஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். நம்ம ஆல்ரெடி ஒரு வில்லேஜில் ஸ்டே பண்ணிக்கிட்டு இருந்திருப்போம். என்னன்னா அந்த வில்லேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அழிஞ்சு போயிடுச்சு. அந்த வில்லேஜில் இப்போ வில்லேஜஸே இல்லை, வெறும் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு அபேண்டட் வில்லேஜ் மாதிரி ஆயிடுச்சு அந்த இடம். என்ன ஆச்சுன்னா, நான் வந்து சேவ் பண்ணிட்டு போக மாட்டேன். நான் அந்த கேம் எப்பவுமே சேவ் பண்ணிட்டு போக மாட்டேன். ஸோ அதனால் கேம் தொடர்ந்து உள்ளுக்குள்ளே ரன் ஆகிக்கிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துடுது. அதே மாதிரி தான் நான் பாதி வில்லேஜஸை நானே கொண்டுறேன் இந்த அயன் ஃபார்ம் கட்டுறதுனால. ஸோ அதனால் இந்த வில்லேஜுக்குள்ளே வந்துட்டேன். பட் இந்த வில்லேஜில் ரெண்டு பக்கத்து வீட்டில் 2 வில்லேஜஸை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அடைச்சி வச்சுருக்கேன். ஸோ அவனுங்கெல்லாம் யூஸ் பண்ணுவேன் கூடிய சீக்கிரத்தில்.
யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஸோ பாருங்கள், ஸோ நம்மக்கிட்ட மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 4 நாய்ங்க இருக்குது. ஸோ 4 பெட் இருக்குது நம்ம கூட. எல்லாமே ஒரே கலரில் தான் இருக்குது. ஏன்னா இந்த ஏரியாவில் அப்படி தான் கிடைக்குது. பார்த்தீங்கன்னா என்சாண்டட் டேபிளில் நான் ஆக்சுவலாக ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். எப்போ ப்ரோ கோல்டன் ஹார்ஸ் ஆர்மர் எடுத்தேன்னா நான் வந்து டெம்பிளுக்கு போயிட்டேன். ஸோ அந்த டெம்பிளுக்கு போயிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தான் இந்த வீடியோ நான் ஆக்சுவலி போடுறேன். இந்த ரீசெண்ட் டேஸாக நெட் இல்லாத குறை தான் இவ்வளோ பிரச்சனை. ஸோ பாருங்கள் நான் எவ்வளோ எடுத்திருக்கேன்னு. பட் இது எல்லாமே இப்போ கொஞ்சம் நேரத்தில் அழிய போகுது. அதை நினச்சா தான் இன்னும் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. என்னுடைய அந்த ஃப்ளோர் டிசைன் எப்படிங்க இருக்குது? நான் ஃப்ளோரை கொஞ்சம் வித்தியாசமாக டிசைன் பண்ணலாம் தான் இந்த டிசைனை போட்டேன். ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். இல்லை ப்ரோ ஒரே கலரில் வச்சாலும் சூப்பு. ஐயோ சாரிங்க, கொஞ்சம் அப்படியே கண்ணு ஒரு மாதிரி, அதாவது ஒரே கலர் இருந்தாலும் சூப்பராக இருக்கும் சொல்கிறவங்க மட்டும் அந்த கமெண்ட் பண்ணுங்கப்பா. இந்த ஃப்ளோர் உண்மையாகவே நல்லா இருக்கா? இது வந்து செஸ் போர்டு தான். நான் வந்து முதல்ல பிளாக் அண்ட் ஒயிட் தான் பண்ணலான்னு இருந்தேன். பட் ஆனால் பண்ணல. அதுக்கு பதிலாக தான் இந்த ரெட் அண்ட் ஒயிட்டை கொடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், டிஃப்ரெண்ட்டான அந்த ஒரு கலர்ஸில் டிஃப்ரெண்ட்டான அந்த ஒரு தீம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் இதை நான் ஆக்சுவலி ப்ளேஸ் பண்ணேன். அதே மாதிரி தான் இந்த இடத்துல இன்னும் நிறைய இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடம் முழுக்க கோலுக்காக. ஸோ அவ்வளோதான் மக்களே, இத்தோடு இந்த வேர்ல்டு வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அழிய போகுது. ஒரு மாதிரி வருத்தமாக தான் இருக்குது, இருந்தாலும் சொல்கிறேன். ஓகே, இத்தோட வீடியோ வந்து என் பண்ணிக்கிறேன். இது வரைக்கும் நான் வந்து எத்தனையோ ப்ராக்ரஸ் பண்ணியிருப்பேன். பட் ஆனால் அதெல்லாம் போடலாம். இந்த நம்மளை அழிக்கிறதுக்கு வெளியிலேருந்து தான் ஆள் வரணும்னு அவசியம் இல்லை. நம்ம கூடயே தான் ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்கு. ஓகே மக்களே, இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். இன்டர்நெட் கேஃப் சிமுலேட்டர் அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லாஸ்ட் வீடியோ ஒன்று இருக்குது. ஸோ இன்டர்நெட் கேஃப் சிமுலேட்டரோடைய லாஸ்ட் வீடியோ. ஸோ அதையும் போட்டுட்டு இப்போ என்னென்னா அந்த கால் ஆஃப் டியூட்டி பிளாக் ஆப்ஸோடைய அந்த ஸ்டோரி நான் ஆக்சுவலி போஸ்ட் பண்ணியிருப்பேன். கால் ஆஃப் டியூட்டி பிளாக் ஆப்ஸ் 1 ஸ்டோரின்னு சொல்லிட்டு. ஸோ அதை எண்ட் பண்ணிட்டேன்னா அவ்வளோதான். Bye. Tata, see you. Next time I will see you.